ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த செப்டம்பர் 17 யாருடைய பிறந்தநாள் தினத்தன்னைக்கு சமூக நீதியா தமிழக அரசாங்கம் அனுசரிக்க போகுது அப்படின்னா தந்தை பெரியார். சரிங்களா? ஸோ தந்தை பெரியார் எப்போது பிறந்தார், ஸோ அவருக்கும் சமூக நீதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்ல நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ தந்தை பெரியார் எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னா செப்டம்பர் 17 1879 பிறந்திருப்பாரு. எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. சரியா? எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு. அதனாலதான் தந்தை பெரியார என்ன சொல்லுவோம்னா ஈரோட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பகுத்தறிவு பகலவன், வெந்தாடி வேந்தர் அப்படின்லாம் சொல்லுவோம். தந்தை பெரியாரா பாரதிதாசன் எப்படி சொல்லியிருப்பாருன்னா தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியார சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தன்னோட இளம் வயதுல இருந்தே பெரியார் சமூக நீதிக்காக நிறைய குரல் கொடுத்திருப்பாரு. சோ அவரோட முக்கியமான இது என்ன அப்படின்னா பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாது, பெண் சுதந்திரம் வேணும், சுயமரியாதை இயக்கத்துக்காக அவர் நிறைய போராடி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சமூக விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிகமா குரல் கொடுத்திருப்பாரு. ஸோ ஒரு தலைவராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நினைக்கலாம், அவரோட நினைவு நாள் அன்னைக்கு அவரை நம்ம நினைக்கலாம். பட் பெரியாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளோட டே டு டே லைஃப்ல பெரியாரை இன்க்ளூட் பண்ணாம நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருப்பாரு. அது இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கலாம், அல்லது குலக்கல்வி முறையா இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அதாவது பெண்களை சீக்கிரமாவே குழந்தை திருமணமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே எதிர்த்து குரல் கொடுத்திருப்பாரு. பெரியார் அப்படின்ற அன்னைக்கு ஒரு நபர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு பெண்கள் வெளியில அவங்களால சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா தந்தை பெரியாரோட முன்னெடுப்பு தான். அவர் அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா பெண்கள் அடுப்புதுறதுக்காக மட்டும்தானா, பெண்கள் வெளியில வரணும், பெண்களுக்கு நிறைய பெண் சுதந்திரம் நிறைய தேவைப்படுது, பெண்களுக்கு நிறைய படிப்புகள் கொண்டு வரணும், பெண்கள் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு நாட்டுல ஒரு பெண் முன்னேறினாதான் அந்த நாடை முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு அவர் ஆதரவா குரல் கொடுத்திருப்பாரு. அதுக்காக வைக்கம் போராட்டம் கூட நடந்திருக்கும். வைக்கம் போராட்டம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1924 வைக்கம் போராட்டம் நடந்திருக்கும். இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1924 நடந்திருக்கும். அதனால தந்தை பெரியார நம்ம என்னன்னு கூட சொல்லுவோம், வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பெரியார சொல்லி கூட அந்த மாதிரி அழைப்போம். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய இது செய்ததால ஸோ இவரோட பிறந்த தினத்தை தமிழக அரசாங்கம் என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா சமூக நீதி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு ஆண்டுமே இனிமேல் செப்டம்பர் 17ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று என்ன தினமா நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னா சமூக நீதி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். சரிங்களா? சமூக நீதி தினம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கொண்டாட போறதா சொல்லியிருக்கு. சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.